ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் புளிக்குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் பாவக்காய் எடுத்திருக்கேன். நான் பிஞ்சு பாவக்காயாக எடுத்ததுனால விதையை எடுக்கலை. அது பிஞ்சாக இருக்கனால நான் எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் முத்தனதாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள விதையை எடுத்துருங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் பாவக்காவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால கசப்பு அவ்வளோவா தெரிவிக்காது. அதுக்காக தான் நம்ம இது மாதிரி எண்ணெயில் போட்டு வறுத்துக்கிறோம். இது மாதிரி நம்ம எண்ணெயில் வறுக்கிறதுனால கசப்பு இருக்காது. அதுக்காக தான் நம்ம எண்ணெயில் பாவக்காவை வறுத்துக்கிறோம். பாவக்காவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயை எடுத்துடலாம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த எண்ணெய் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். கடுகு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு 15 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், 20 வெங்காயம், சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. நான் 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நான் புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தடவை இப்போ கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கிரேவி பதம் வர அளவுக்கு வேகட்டும் காய். குழம்பு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி பதம் வேணும்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிரேவி பதம் வந்துடும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் உப்பு, காரம், புளிப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி வீட்டில் பாவக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.